क्लास या का आरம்பிச்சேன். हरिबोल धन्यवाद प्रणाम महाराज. हरिबोल प्रभु जी. விஷயங்களை சுருக்கி சொல்றதுக்கு சூத்திரம் அப்படின்னு சூத்திர அப்படின்னா கண்டென்ஸ் பண்ணி இருக்கும். அது விளக்கங்கள் கொடுக்கலாம். இப்படி இதுக்குதான் வேதாந்த பாஷ்யம். வேதங்களுக்கு அப்படி பாஷ்யம்லாம் அந்த மாதிரி நிறைய தரப்பட்டது. கீதை அதோடைய கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கு. வாழ்வதும் இன்னும் விரிவாக வாழ்வதுதான் கடைசியில உள்ள பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 21 பேர் பாஷ்யம் எழுதியிருந்தாங்க. அப்புறம் 22வதாக மத்வாச்சாரியார் எழுதுறாங்க. அதுக்கு கோவிந்த பாஷ்யம்ங்கிறது சில பலதே வித்யாபூசன் அவங்களுக்கு கோவிந்தன் அருளால கிடைச்சது. அதுதான் கடைசியா இருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட் சொல்லலாம். இந்த சாஸ்திர கருத்துக்களை அதோடைய நோக்கம் என்னன்னா கடவுளை அடையிறது, கடவுளுக்கு தொண்டு செய்யறது, அதிகாரிகளுக்கு தொண்டு பண்றது. இதுதான் அதுல வேற ஒண்ணும் கிடையாது. கடவுள்கிட்ட இருந்து வந்தோம், கடவுள்கிட்ட போகணும், அவரை மறக்க கூடாது. கடவுள்கிட்ட போகணுன்றது முக்கியம். அவரை மறக்காம அவர் நினைப்பா எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு இறைவனை நாம கொண்டு வரலாம். அது மாதிரி வாழணும், வாழ்க்கையை வச்சுக்கணும். அதனால கேள்விகள் உள்ளவனுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாசியம் விளக்கத்துல கூட அகாதோ பிரம்ம ஜிக்யாசோ அப்படின்னு ஓம் அகாதோ பிரம்ம, அது ஓதும் போது அப்படி சொல்லுவாங்க. ஆத்மாவானவன் கேள்வி கேட்கணும். ஜீவன் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி இல்லை, அவன் கேள்விகள் உண்டாகணும் அப்படின்னு சொல்றது. அப்போ அது பலதரப்பட்ட விஷயங்களுக்குள்ளெல்லாம் புகுந்து கடைசியில பார்த்தா எல்லாமே அந்த ஓங்காரத்துல முடிஞ்சது. ஓம்ங்கிறதுக்குள்ள இறைவன், இறைவனது ஆற்றல், ஜீவன், இந்த மூணும் மறைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த வேதாந்த சூத்திரம் முடியும் போது கூட ஓம் அனாவிருத்தி சப்தாத் ஓம் அப்படின்னு முடியும். கடைசி வாக்கியம் அப்படி இருக்கு. இதற்கு மத்தியில எல்லா கருத்துக்களும் உள்ள வரும். நம்ம அதை பெரிய அளவுல நம்ம அதுக்கு பல பாடசாலைகள் இருக்கு, அங்க கத்துக்கலாம். இதுல என்னன்னா எது ஞானம், எது ஒண்ணும் விளக்கங்கள்லாம் கிருஷ்ணராலேயே அவருடைய திருவாயிலே சொல்லப்படும். சைத்தன்ய பிரபு அமானினா மானதேனா சொன்னார். மானத்தை எதிர்பார்க்காத, ஆனா அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடு சொன்னார். கீதைகளை பார்த்தா அதே வார்த்தை அப்படி இருக்கும். 11வது பேர்ல அமானித்துவம், அகம்பித்துவம் அப்படிலாம் வார்த்தைகள் வருது. 20 விஷயங்களை சொல்லி இதெல்லாம் ஞானமாக அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே ஞானம் கிடையாது, இருட்டு அப்படிங்கிறது. ஞானம்ங்கிறது பிரகாசம். சத்துவகுணத்துடைய வெளிப்பாடு பிரகாசம், ரஜகுணத்துடைய வெளிப்பாடு பிடிமானத்துல சிக்கிறது, அது தம குணத்துடைய வெளிப்பாடு இருட்டுல கிடக்கிறது. அதனாலதான் ஒருத்தர் ஆன்மீக சாதனை பண்ற போது கண்ணை மூடி அவர் அமைதியா உட்கார்ந்துருந்தா அந்த கண்ணில் அவருக்கு ஒரு பிரகாசத்தை உணர்றாருன்னா சாந்த தளத்துக்கு வந்துருக்காரு. கொஞ்சம் ஈஸ்ட்மன் கலர் மாதிரி கலப்படமா இருக்குதுன்னா சிகப்பு, அப்படி கலப்படமா இருந்ததுன்னா ரஜோகுணம். தம குணத்துக்கு தனி இருட்டா தெரியும். பிரகாசம் பற்று, அடுத்து இருள், இந்த 3 தான் குணங்களுடைய வெளிப்பாடு. அமானித்துவம்ங்கிற வார்த்தைய கிருஷ்ணர் முதல்ல கொடுத்தாரு. ஞானத்துக்கு முதல் படியா இருக்கு. இதைத்தான் பைபிள்லையும் இயேசு அவர் சொல்றாரு. ஞானத்துக்கு முதல் படி பணிவு அப்படின்னு சொல்றாரு. அமானித்துவம்ங்கிறது என்னதுன்னா கற்புகழ்ச்சி கூடாது. யாரை பார்த்தாலும் சில பேர் கதை பேச ஆரம்பிச்சுவாங்க. விக்கிரகங்கள் ஒன்றும் பதில் சொல்லாது, அதனால அங்க பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஆளுகளை பார்த்தா இவன் தன் புராணத்தை அங்க சொல்ல, அவன் புராணத்தை சொல்ல. எங்க போனாலும் ரோட்ல பார்த்தா இதுதான் நடந்திருக்கும். டீ கடை அங்கங்க பார்த்தாச்சுன்னா நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி கற்புகழ்ச்சி தான். புகழ்ச்சி அவங்களுக்கு ஒரு முக்கிய ஆவரணமா தெரியும். புகழ்ச்சிங்கிறது தற்கொலைக்கு சமம், அடுத்தவனை புகழ்றது கொலை பண்றது சமம். அப்போ அந்த மாதிரி மாத்தி அரசியல்வாதிகள் அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது அவர்களே அப்படின்னு
மாத்தி மாத்தி சொரியிற மாதிரி, சொரியிற வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் வேதனை வரும். அப்போ அமானித்துவம் வேணும் அப்படிங்கிறாரு. மானத்தை எதிர்பார்க்க கூடாது. அதை எதிர்பார்க்கறதுக்கு தான் எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் ஒருத்தர் தன்னை புகழ்ந்துக்கிறார். நான் வந்து அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், இவ்வளவு காலமா நான் அப்படி இருக்கிறேன், இப்படி எல்லாம் தவம் பண்றேன், இப்படி எல்லாம் நான் என்கிட்ட திறமைகள் இருக்கு. அதை வந்து சொல்லாம சொல்றது. சில பேர் பணிவோடவே அதை சொல்லுவாங்க. இது வந்து அமானித்துவம். அமானித்துவம்னா மரியாதை எதிர்பார்த்து நடந்துக்கிறது. அது வந்து கூடாதுங்கிறது. அது யாருக்கு அதுல இஷ்டம் இல்லையோ, உண்மையிலேயே நல்லவங்களுக்கு வந்து புகழும் போது தலையை கவுந்துக்கிடுவாங்க. கெட்டவனுக்கு அப்படி இல்லை, புகழ மாட்டானான்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அடுத்து அதம்பித்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அதம்பித்துவம்னா தம்பம். தம்பம் பண்ணக்கூடாது. தம்பம்ங்கிறது என்னன்னா, தகுதி இல்லை ஆனா தகுதி நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறது. அதுக்கு வந்து தாம்பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டம்பம் அடிக்கிறான் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை ஆனா பெருசா காட்டுறது. அந்த அதம்பித்துவம், தன்னை வந்து பெருசா காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஞானத்துக்குள்ள அடையாளம் கிடையாது அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்றாரு. அடுத்து அஹிம்சான்னு ஒண்ணு கொடுக்குறாரு. அஹிம்சாங்கிறது யாரையுமே வந்து துன்பப்படுத்தக்கூடாது, துன்புறுத்துற மாதிரி. 17ஆம் அத்தியாயத்துல பார்க்கலாம், வாக்குக்கு ஒரு தவம் இருக்கு, நோகடிச்சு பேசக்கூடாதுன்னு. உடலுக்கு ஒரு தவம் இருக்கு, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது, வணங்குறது. அடுத்து தேவர்களுக்குன்னு ஒரு தவம் இருக்கு, அவங்களையும் வணங்குறது. இப்படி துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. யாரையுமே நோகடிக்க கூடாது. அனுப்பேகரம் வாக்கியம் 17ஆம் அத்தியாயம். வார்த்தைகள் வந்து உண்மையா சொல்றதா இருந்தாப்புல அவனுக்கு அதனால நோவு உண்டாகும், கஷ்டம் உண்டாகும்னா அது அவசியம் இல்லை அப்படின்னா. இப்படி நிறைய லீலைகள்லாம் மகாபிரபு வாழ்க்கையில இருக்கு. சிவகோஸ்வாமி வல்லபாச்சாரியார் வரலாறுல நம்ம பார்க்கலாம். சிவகோஸ்வாமி எழுதியிருந்த ஒரு இந்த பக்தி ரசாமிர்த சிந்து, இத ஒரு பாதம் பார்த்துட்டு கொடுங்கன்னு வல்லபர்கிட்ட கொடுத்தா, வல்லவர் அதை கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் இப்படி மாத்தலாம்னு எழுதி கொண்டு வருவார். ஜீவகோஸ்வாமி சின்ன பையன், ரூபருடைய துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறாரு யமுனையில. இப்போ வல்லவர் அங்க அந்த வழியா போகும்போது இவர் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணவும், நல்ல அருமையான சிஷ்ய ரூபருக்கு அப்படின்னு அவரு மனம் கொடுக்குறாரு. அப்புறம் உங்க கையில ஏதாவது சீவர் கேட்க, உன் குருநாதர் எழுதுனதை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன், நீங்க பார்க்கலான்னு ஒரு வாங்கி பார்த்துட்டு, நீங்க திருத்தினது அத்தனையுமே தப்பு தான் அப்படின்னு ஒரு சொல்றாரு. உங்களுக்கு வந்து பாலகிருஷ்ணனை பிடிக்கும், அவருக்கு ராதாகிருஷ்ணரை பிடிக்கும். அவர் ராதாகிருஷ்ணரை மனசுல வச்சு எழுதியிருக்கிறார், நீங்க பாலகிருஷ்ணனை மனசுல வச்சு மாற்றம் பண்ணியிருக்கீங்க. எது இலக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே பாதை இருக்கும் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. புரிஞ்சுட்டு, ஐயோ நான் செய்தது தப்புதான், ஆனா இதை நான் எப்படி கொண்டு போய் கொடுப்பேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, உங்க கையாலே கொடுத்து அப்படின்னு கொடுத்து சொல்றாரு. இவர் வந்து தரும்போது ரூபகோசாமி விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஜீவகோசாமி கண்டிக்கிறாரு, என்கிட்ட இருக்காத போயிருக்கு, முத்திரை படாத அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருடைய கருத்து இப்போ பிரசித்தமா இருக்கணும்னு கிருஷ்ணர் விரும்பினா அது இருக்கும் போது, நீ அதை பொறுக்கவளுக்கு பாட்டு செய்திருக்காங்க. அவங்க அவங்க நல்லா இருக்கிறது தான் நாம விரும்பணும். அவங்க எல்லாம் பெரியவங்க, அவருடைய கருத்து ஓங்கட்டணும், ஓங்கி இருக்கட்டும், நம்ம கருத்து வர்ற போது வரும், அவ்வளவுதான். இதுதான் நாம நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து மகாபிரபு கத்துக் கொடுத்தத அவர் வந்து வாழ்க்கையில காட்டுறார். யாரையும் நோகடிக்க கூடாது. தன்னுடைய சிறுமை அப்படி நமக்கு எல்லாம் ஒரு சின்னப்பிள்ளைத்தனம் தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனா காட்டும் போது அப்படியே இருக்க மாட்டோம், நாம வந்து ரொம்ப பெருசா காட்டணும். அதை வந்து அதம்பித்துவம், நம்பமின்மை அப்படின்னு சொல்லலாம். அது கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து சாந்தி அப்படின்றது. சாந்தி அப்படிங்கிறது பொறுத்துக்கிறது. சாந்தி ரொம்ப பொறுமையா பொறுத்து போறது. பல இடைஞ்சல்கள் வரும், அப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆன்மீக சாதனையில பல இடைஞ்சல்கள் வரும், அதெல்லாம் வந்து தாங்கிக்கிடணும், பொறுத்துக்கிடணும். நம்மளால வந்து
எதிர் நடவடிக்கை செய்யற மாதிரி கூட யாராவது நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம நினைச்சு அவனை எதுவும் பண்ணலாம், ஆனா அதை கண்டுக்க கூடாது. அது எப்படின்னா, எனக்கு தலையெழுத்து அப்படி இருக்கு, அந்த விதி இந்த ஆளுநர் மூலமா நடக்குது, நடந்துட்டு போகுது, என் கர்மா தீருது அப்படின்னு சொல்லி பேசாம ஒதுங்கிக்கிட்டான். பதிலுக்கு அது நாய் கடிச்சது, நானும் பதிலுக்கு அடிக்க கூடாது, அது நல்லது இல்லை, உடனே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், அது மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்ஜவம்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆர்ஜவம் 5வதா இருக்கு. ஆர்ஜவம்னா என்னன்னா, மனசு, வாக்கு, உடம்பு, இந்த 3ம் ஒரே கோட்டுல இருக்கணும். மனசு ஒண்ணு நினைக்க, வாய் ஒண்ணு சொல்ல, உடம்பு ஒண்ணு செய்ய, அப்படி இருக்கக்கூடாது. 3ம் ஒன்றுபட்டு இருக்கணும். மனம், வாக்கு, காயம் 3ம் ஒன்றா இருக்கிறதுக்கு நேர்மைன்னு பேரு. நேரா இருக்கிறது நேர்மை. அதுல கோணல் விழக்கூடாது. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. சில பேர் ஃபார்மாலிட்டிக்காக வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுங்கன்னு சும்மா வாயில மட்டும் கேட்பாங்க, மனசுல அப்படி இருக்காது. அந்த மாதிரி இல்லாம 3ம் ஒன்று போல இருக்கணும், இல்லாட்டி அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆர்ஜவம் வேணும் அப்படிங்கிறார். ஒரே விதமா இருக்கணும். அடுத்து 6வது ரொம்ப முக்கியம், ஆச்சாரிய உபாசனம் அப்படிங்கிறார். குருவை ஏத்துக்கிறது, அவரை வணங்குறது. தீட்சா குருவை ஏத்துக்கணும். குரு நம்முடைய போக்கை மாத்துறது, சரியான பாதையில கொண்டு போறது, இதெல்லாம் குருதான் அதை செய்யறாரு. நமக்கு உலகத்துல பல வழிகாட்டுதல்கள் கிடைக்கலாம், அது எங்க கொண்டு ஓடுறோம்னு தெரியாது, எப்படி போய் முடியும் நமக்கு தெரியாது. ஆனா சத்குரு அப்படி இல்லை, அவர் சத்தியத்தை பேசுறவர், இறைவனை பத்தி மட்டுமே சொல்லக்கூடியவர். அதனால அவரை உபாசனை பண்ணுங்க. அவருக்கு எப்பவுமே அந்த மாதிரி உயர்ந்த ஞானிகளுக்கு, அடியார்களுக்கு சேவை பண்ணணும். உபாசனம்ங்கிறது சேவை தான். அது ஒரு விதத்துல சேவையை தான் குறிக்குது உபாசனை அப்படிங்கிறது. எப்படின்னா 16 சோட்டச உபசாரம் அப்படிங்கிறாங்க. 16 உபசாரம் இருக்கு. சாமரம் வீசுறோம், சங்கு ஊதுறோம், தீர்த்தம் கொடுக்குறோம், குளிப்பாட்டுறோம், நல துவட்டுறோம், இதெல்லாம் வருது வரிசையா, என்னெல்லாமோ வருது. இதெல்லாம் தொண்டு தானே. இதெல்லாம் நாம மானசீகமா செய்யறோம் உபாசனையில. ஆச்சாரியர்கிட்ட மானசீகம் அவசியம் இல்லை, ஆச்சாரியர்கிட்ட நேரடியா பண்ணணும். அந்த மாதிரி நேரடியா ஆச்சாரிய உபாசனம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணர். இதெல்லாம் 13வது அத்தியாயத்துல உடலை அடிப்பவன் இந்த இதுகளை பத்தி பேசும்போது கொடுக்கிறார். மீதி நாளைக்கு பார்க்கலாம்.